காலையில எந்திரிக்கவே பிடிக்கல, தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருக்கீங்களா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிக்கோங்க. உங்க கிட்ஸ், ஹஸ்பண்ட் எல்லாரும் வீட்லேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிங்கனாலே போதுங்க. இந்த சோம்பேறி சாம்பாரை செஞ்சு டிஃபனில் போட்டு கொடுத்து அமுச்சு விட்டுறலாம். ஆமாங்க, இதை செய்யறது அவ்வளோ ஈஸி. இதை செய்யறதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1.5 செம்பு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி 7லேருந்து 10 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசா ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம் இது எல்லாமே கொஞ்சம் நசுங்குற அளவுக்கு நீங்க மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில், கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்க சாம்பார் எடுத்து இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட், ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துல இந்த மாதிரி கொதி வந்துருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா மேலாப்புல மல்லித்தலையை தூவி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். காய் நறுக்க வேண்டிய வேலையும் இருக்காது, ரொம்ப நேரம் கிச்சனுக்குள்ள நிற்க வேண்டியதும் இருக்காது, எம்டி சாம்பார் மாதிரியான ஃபீலும் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்லும். அதாங்க நம்ம சோம்பேறி சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.